Hello friends, welcome back to our channel Online SAMAYALARAI. இந்த வீடியோல ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மசாலாவுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5-6 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க சீரகம் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த இன்க்ரீடியண்ட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க, அது நல்லா ஆறட்டும். எடுத்து வச்ச துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த பருப்பு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். 3லிருந்து 4 விசில் வச்சுக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச இன்க்ரீடியண்ட்டை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அது கூடவே இப்போ வணக்கணும் இல்லையா, தக்காளி, வெங்காயம், தேங்காய், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்ப 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீன்ஸ், 2 கொத்தவரங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இது கூட சேர்த்துக்கோங்க. லைட்டாக வணக்கி விட்டுட்டு தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக கத்திரிக்காய் காட்ட மறந்துட்டேன். 2 கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை மூடி வச்சு வேக விட்டுடுங்க.
அதுக்குள்ளே நம்ம குக்கரில் வச்ச பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இதையும் எடுத்து அது கூட சேர்த்துக்கோங்க. ஃபுல் ரெசிபிக்கும் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. அதில் சின்ன சைஸ் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் ஆப்ஷனபிள் தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சது கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடித்ததும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவும் போதே நீங்கள் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான், ஆனால் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.